ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அரிசியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்காம இந்த தோசை ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ண போறோம். தொட்டு சாப்பிட்றதுக்கு 2 வகையான சட்னி. சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இப்போ வாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப்போ பவுலோ அல்லது இது போல் டம்ளர் எடுத்து அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு சம்பா ரவை சேர்த்துக்கோங்க. சம்பா ரவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். பாசிப்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கழுவிக்கங்க. ஏன்னா சம்பா ரவையில் சின்ன சின்ன தூசெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்து இது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. 2 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. பூண்டு ஒரு 3 பல், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே செவக்க வறுத்துக்கங்க. கருகிடக்கூடாது. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது, அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2-3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. புளி சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். வெல்லம் அதே போல் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஈக்குவலான அளவில் எடுத்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இந்த சட்னிக்கு ஜாஸ்தியாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைகளாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் 2 சட்னியும். இப்போ வந்து நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. பருப்பு ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். பருப்பு ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணி நான் அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறப்பாலாம் அரைக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த சைடு தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா தேவையோ அந்த அளவுக்கு மெலிசா நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வரும். நான் வந்து நல்ல மெலிசாக திரட்டி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை நல்லா திரட்டி விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போ தோசை நல்லா திரட்டி விட்டாச்சு. இப்போ அனலை வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா தோசைக்கல்லில் போய் ஒட்டிக்கும், கரெக்டாக எடுக்கிறதுக்கு வராது. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும் போது நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. இப்போ தோசை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி விடலை, அப்படியே தான் எடுத்துக்கிறேன். திருப்பி விடணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி இன்னொரு சைடு கூட நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தோசை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சுட சுட கொடுங்க பசங்களுக்கு, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இதே தோசையை சின்னதாகவும் ஊற்றிக்கலாம். அதே போல் கேரட், வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு தோசை ஊற்றுங்க, சூப்பராக வரும். அதே போல் இதையும் குக் பண்ணிக்கோங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை நான் இப்போ வெளியில் எடுத்துக்கிறேன். டயட்டில் இருக்கிறவங்களாம் இந்த தோசையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா எண்ணெயை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த தோசையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.